வணக்கம் நண்பர்களே. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். ரொம்ப ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தெரியும். அறிவாலயத்தில் உள்ள செங்கற்களை எடுக்காமல் விடமாட்டேன். அவங்க ஏதோ செங்கற்களை எடுக்காமல் விடமாட்டேன்னா யாருமே அது சரியாக இன்னொன்று புரிஞ்சுக்குவாங்க. அவர் செங்கல் வெறும் லிட்ரல் மீனிங் செங்கலை போய் எடுக்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம் அல்ல. ஆனால் அறிவாலயத்தின் செங்கல்கள் அப்படிங்கிறது அவர் குறிப்பிட்டு ஒரு ஓமான குறியீடாக தான் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த எந்த செங்கலை அவர் எடுக்கப் போகிறார், அந்த செங்கல்கள் யார்? மனிதன்தான். ப்ராக்டிக்கலாக வருவோம். யாரெல்லாம் திமுகவை உடைத்து வெளியே வர இருக்கிறார்கள், இதுதான் அண்ணாமலையினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அண்ணாமலை அவருடைய சொந்த வியூகங்களால் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து தமிழக பாஜகவை குறைந்தபட்சம் அதிக எம்எல்ஏக்களோடு எதிர்க்கட்சியாக நிறுத்துவதற்கு முயல்வதற்கு பதிலாக எதிரியின் வாளினை மழுங்கச் செய்கிறார். யுத்தகலம் தன் வாளினை கூர்மைப்படுத்த வேண்டும் அல்லது எதிரியின் வாளினை மழுங்கச் செய் என்ற யுத்தகலத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் அவர் எதிர்க்கட்சியினுடைய வாளினை மழுங்கச் செய்வதற்கான முதல் அடிதான் அறிவாலயத்தின் செங்கலை எடுப்பேன். நீ நல்லா பாருங்கள், லிட்ரல் மீனிங். அப்படி யாராவது போய் ஒரு புல்டோசர் வச்சு இடித்து செங்கல் எடுக்க முடியாது. அது அல்ல அவருடைய நோக்கம். அவர் சொன்னது என்ன? நீங்கள் எந்த அடிப்படையில் திமுகவை கட்டமைத்திருக்கிறீர்களோ, யாரின் அடிப்படையில் யாரையெல்லாம் அடித்தளமாக வைத்து திமுக நின்று கொண்டு இருக்கிறதோ அவர்களை எங்கள் கட்சிக்கு இழுத்து விடுவோம் என்றான் அர்த்தம். இதான் நான் புரிந்து கொண்டது. இதற்கு வேறு ஏதேனும் அர்த்தம் இருந்தால் அண்ணாமலை சார் பதில் சொல்லட்டும். ஆனால் அண்ணாமலை இதை தான் சொன்னான்னு உறுதியாக சொல்கிறேன். சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.